ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி கதை விளக்க காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற 24ஆம் தேதி, அதாவது 24/4/2025 வியாழக்கிழமை, வருத்தினி ஏகாதேசி. அடியேன் ஏற்கனவே தெரிவித்தது போல விரதங்களில் முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். ஒருவர் இந்த பிறவியிலும் முந்தைய பல பிறவிகளிலும் செய்த பாவங்களை போக்குவதற்கு ஏகாதேசி விரதம்தான் மிக மிக சிறந்த விரதம். காரணம், புராணங்களும் இதிகாசங்களும் ஏகாதேசி விரதத்தை குறித்த மகாத்மியத்தை மிக விரிவாக விளக்கியுள்ளன. பல பக்தர்கள் ஏகாதேசி விரதம் இருந்து பகவானுடைய திருக்கமல பாதங்களில் தஞ்சமடைந்து தங்களது பாவங்களை தொலைத்து முக்தி அடைந்ததற்கான சான்றுகள் பல புராணங்கள் வாயிலாக நமக்கு எடுத்துக்காட்டாக மேற்கோளிட்டு காட்டப்பட்டுள்ளது. ஆதலால் ஏகாதேசி விரதம் அனைவரும் கடைபிடித்து வாழ்க்கையில் மேன்மையடையலாம். இது ஒரு மகத்தான வழி. ஏகாதேசி விரதம் இருப்பது முக்தி அடைவதற்கான, பாவங்களை தொலைப்பதற்கான ஒரு மகத்தான வழி. யாரெல்லாம் இந்த உலகத்தில், இந்த பிறவியில் நாம் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டுள்ளோம், இதற்கு காரணம் புரியவில்லையே என்று அவர்கள் மனதில் உதித்தால் அவர்கள் உடனடியாக அன்றிலிருந்து வரும் ஏகாதேசி விரதங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தாலே அவர்களது பாவங்கள் தொலைந்துவிடும். ஆதலால் வாருங்கள், ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு தனி பெயர் உண்டு, தனி மகாத்மியம் உண்டு. அதை அறிந்து கொண்டு அந்த ஏகாதேசி விரதங்களை முறையாக கடைபிடித்து பகவானுடைய திருக்கமல பாதங்களில் தஞ்சமடைந்து அவரது நாமத்தை தொடர்ந்து ஜபித்து நாம் இந்த உலகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நித்தியமான ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வோம். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் தேய்பிறையில் வருகின்ற வியாழக்கிழமை 24/4/2025 ஆங்கில தேதி, ஏப்ரல் 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருத்தினி ஏகாதேசி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த ஏகாதேசியின் சிறப்புகளையும் அதன் மகாத்மியத்தையும் காணலாம் வாருங்கள். ஒருமுறை யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வருத்தினி ஏகாதேசிகளின் சிறப்புகளை குறித்து கேட்க, அதற்கு பகவான் சொன்ன இந்த ஏகாதேசியின் பலன்களை பார்ப்போம். இந்த வருத்தினி ஏகாதேசியில் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கும், மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் இல்லாத பெண்கள் கூட அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இந்த ஏகாதேசி விரதத்தின் மூலம் மாறலாம், மாறியும் இருக்கிறார்கள். அதற்கு புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகளும் உண்டு. ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆம், ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதே, யார் ஒருவர் முக்தி அடைந்தாரோ அவர் இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து விடுபட்டார் என்ற அர்த்தம் அல்லவா? அதுதான் இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம்
ஜனன மரண சுழற்சியிலிருந்து ஒருவர் விடுதலை பெறலாம். சிவபெருமான் அளித்த தொழுநோய் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்றான் இஷ்வாகு, அதாவது இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த துந்துமாரா என்ற மன்னன். ஆம், இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய தண்டனையிலிருந்து அந்த மன்னர் விடுதலை பெற்றார். 10,000 வருடங்கள் தவமிருந்து பெறும் பலன்கள் இந்த ஏகாதசி விரதம் இருப்பதால் ஒருவர் பெறலாம். ஆம், இந்த ஒரே ஒரு கூற்றே ஏகாதசி விரதத்தினுடைய மகாத்மியத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஏகாதசி விரதத்தின் மகாத்மியத்தை வாயால் சொல்லியோ எழுத்தால் எழுதி காட்டியோ கூறிவிட முடியாது. அவ்வளவு பெரிய மகாத்மியம் நிறைந்தது இந்த ஏகாதசி விரதம். ஆதலால் தான் நாம் அனைத்து பக்தர்களும் ஏகாதசி விரதத்தை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். குதிரைகளை ஒருவருக்கு தானமாக அளிப்பதை விட யானைகளை தானமாக அளிப்பது மிகவும் சிறந்தது. இங்கே ஒரு தானத்தினுடைய மகாத்மியத்தை நாம் காண துவங்கியுள்ளோம். அதாவது குதிரைகளை ஒருவருக்கு தானமாக அளிப்பதை விட யானைகளை தானமாக அளிப்பது சிறந்தது. யானைகளை தானமாக அளிப்பதை விட நிலங்களை தானமாக அளிப்பது சிறந்தது. நிலங்களை தானமாக அளிப்பதை விட எல் தானம் சிறந்தது. எல்லை தானமாக அளிப்பதை விட தங்கத்தை தானமாக கொடுப்பது சிறந்தது. தங்கத்தை தானமாக கொடுப்பதை விட முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் அளிக்கும் உணவும் நீரும் மிகவும் சிறந்தது. முன்னோர்களுக்கு அளிக்கும் உணவை விட கன்னிகாதானம் சிறந்தது. கன்னிகாதானம் என்றால் ஒரு கன்னிப்பெண்ணை சீர்வரிசைகளோடு மணமுடித்து திருமணம் முடித்து கொடுப்பதே கன்னிகாதானம். கன்னிகாதானத்தை விட பசுதானம் மிகவும் சிறந்தது. இந்த எல்லாவற்றையும் விட மிக 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 உயர்ந்தது ஒருவருக்கு அளிக்கும் ஆன்மீக ஞான தானம். ஆம், ஆன்மீக ஞானம் மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது. காரணங்கள் மற்ற எல்லா தானத்தையும் விட இந்த ஆன்மீக ஞானம் ஏன் சிறந்தது என்றால், இது உடலோடு சம்பந்தப்பட்டதல்ல, மனதோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஆன்மீக ஞான தானத்திற்கு அழிவு கிடையாது. மற்ற தானங்கள் எல்லாம் அந்த உடலில், அதாவது அந்த மனிதன் இந்த பூவுலகில் வாழும் வரை அந்த தானங்கள் பிரதிபலன் கொடுக்கும். ஆனால் மறைந்த பிறகும் ஒரு தானம் அந்த ஆத்மாவோடு சேர்ந்து செல்லும் என்றால் அது ஆன்மீக ஞானத்தை தானமாக வழங்குவதுதான். மேற்கண்ட எல்லா தானங்களையும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பல தானங்களை அளிப்பதால் ஏற்படும் பலனை ஒருவர் இந்த ஏகாதசியில், இந்த வருத்தினி ஏகாதசியில் விரதம் இருப்பதால் அந்த அனைத்து விதமான தானங்களினுடைய பலனையும் பெற முடியும். தன்னுடைய மகளின் பணத்தினால் ஒரு தந்தை உயிர் வாழ்ந்தால் மரணத்திற்கு பிறகு நரகத்தில் வசிப்பான். பேராசையினால் மகளின் பணத்தை எடுத்தல், மகளை பிறருக்கு விற்றல், மருமகனிடமிருந்து பணத்தை எடுத்தல் ஆகியவைகளை செய்யும் ஒருவர் அடுத்த பிறப்பில் பூனையாக பிறப்பார். எனவே தன் மகளை பணத்துடன், நகைகளுடன், அதாவது சீர்வரிசைகளுடன் ஒருவருக்கு திருமணம் செய்தால் ஏற்படும் பலன்களை யம தர்மராஜனின் செயலாளரான சித்திரகுப்தனால் கூட வர்ணிக்க முடியாது. ஆனால் இந்த பலன்களை எல்லாம் இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பதன் மூலம் பெறலாம். ஏகாதசியில் செய்யக்கூடாதவைகள்: சூதாட்டம், அதாவது சூதாட்டம் விளையாடுதல், பகலில் உறங்குதல், வெற்றிலை பாக்கு போடுதல்,
வதந்தியை கிளப்புதல், குறை காணுதல், கோபம் கொள்ளுதல், பொய் சொல்லுதல் இவையெல்லாம் முற்றிலுமாக ஒரு மனிதனால் தவிர்க்கப்பட வேண்டியவை. குறிப்பாக ஏகாதேசி நாளில் மேற்கூறிய ஏதாவது ஒன்றை கடைபிடித்தால், செய்துவிட்டால் அந்த ஏகாதேசி விரதம் முறியடிக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக, ஏகாதேசி அன்றைய மறுநாள் திதியான துவாதசியில் செய்யக்கூடாதவைகள்: வெண்கலத்தினால் ஆன தட்டுக்களால் சாப்பிடக்கூடாது. உளுந்து, துவரம்பருப்பு, தேன், உடற்பயிற்சி, முகசவரம், உடம்பிற்கு எண்ணெய் தடவுதல், பிறர் வீட்டில் உணவருந்துதல் ஆகியவை செய்யக்கூடாது. ஒரு வேளைக்கு மேல் உணவருந்தக்கூடாது. எனவே இந்த ஏகாதேசியினுடைய விரதங்களின், அதாவது குறிப்பாக இந்த வர்த்தினி ஏகாதேசி விரதத்தின் மகாத்மியத்தை கேட்ட பிறகு பக்தர்கள் நிச்சயமாக இந்த மகாத்மியத்தினால் தூண்டப்பட்டு விரதம் அனுஷ்டிப்பார்கள் என்று அடியேன் நம்புகிறேன். ஆதலால் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டு நமது பாவங்களை நீக்கி விடுதலை பெறுவோம். வாருங்கள். மீண்டும் ஒரு ஏகாதசி விளக்க கதை வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.